வணக்கம். சன்னியாசிகளுக்கும் துறவிகளுக்கும் புறத்தோட்டம் தேவையா? புறத்தோட்டம் வேண்டுமா? புகழாரம் வேண்டுமா? புறநிலை அவர்களுக்கு தேவையா? இப்போ ஒரு சன்னியாசின்னு சொல்லிக்கிறவர் அவர் உத்திராட்சம் போடலாம். அந்த உத்திராட்சம் எப்படி இருக்குன்னா, உள்முகமாக இப்போ துண்டு போட்டிருந்தாருன்னா சட்டையை துண்டு போனால் அதுக்கு மேலே போடக்கூடாது. அது இதயத்தை தொட்டு செல்ல வேண்டும். உள்ளடக்கமாக இதயத்தினுடைய நிலைகளை அது தொட்டு இருக்க வேண்டும். இவர் என்ன பண்ணன்னா, அந்த உத்திராட்சத்தை எல்லாத்தையும் ஒரு சட்டையோ துண்டை போட்டுனா மேலே தூக்கி விட்டு உத்திராட்சம் தெரியட்டும்ங்கிறதுக்காக அதை காட்டக்கூடாது. அது புறத்தோற்றம். ஞானிகளுக்கு விட இந்த சன்னியாசி துறவின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு புறத்தோற்றம் வேண்டியதில்லை, புகழாரமும் வேண்டியதில்லை. அவர்கள் ஆன்மா ஒழுகி ஆன்மா ஒழுக்கத்திலேயே அந்த ஆன்மா ஒடுக்கத்திலேயே பிரம்மத்தை உணர்ந்து இருக்க வேண்டும். அதுதான் தேவையுடைய புறத்தோட்டம் வேண்டியதில்லை, புகழாரம் வேண்டியதில்லை. ஒரு பெண் இருக்கான்னா அந்த பெண் தாலி அவ்வளவு மதித்து தாலியை உள்ளடக்கி தான் போடுவாங்க. உள்ளடக்கி அந்த இதயத்தை தொடுற மாதிரியா அவ்வளவு புனிதமாக அதை பாவிப்பாங்க. அதுலேயும் குங்குமம் வைத்து தாலிக்கு அவ்வளவு மகிமை உண்டு. அதே போல தான் இந்த உத்திராட்சத்துக்கு மகிமை உண்டு. அதை புறத்தோற்றத்துக்கு தாலியை போட மாட்டாங்க. ஒழுக்கமாகவே தாலி அவ்வளவு நேசித்து செய்வார்கள். அப்படிப்பட்ட இந்த தாலிக்கே அவ்வளவு மகிமை இருக்கின்றால் இந்த திசுக்கள் வடிவில் இருக்கும் இந்த உத்திராட்சத்துக்கு எவ்வளவு மகிமை இருக்க வேண்டும். இதை புறநிலைப்படுத்துவதற்காக உத்திராட்சம், நான் இன்னவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக உத்திராட்சம் இதயத்தை தொட்டு உள்ளடக்கமாக இதய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தசை திசு. அது தோற்றமே இதயத்தையும் திசுக்களையும் போன்ற ஒரு தசை நிலை உள்ள திசுக்களாகவே தோற்றம் இருக்கும் இதய உத்திராட்சத்துக்கு. அதை போற்றுவோம். புறத்தோற்றம் இந்த சன்னியாசிகளுக்கும் துறவிகளுக்கும் வேண்டியதில்லை. ஆன்மாவோடு ஒழுகி இறை